திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை பற்றியும் புரிந்து கொள்ளாத ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக எதிராக போராட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மது ஒழிப்பு மாநாடே அவர் ஆரம்பித்தார். ஏன்னா ஊடகத்தில் பேசும்போது அவர் என்ன சொன்னாரு? இந்த மாநாட்டத்துக்கு அதிமுக வரலாம், விஜய் அவர்கள் வரலாம், மற்ற கட்சிகள் வரலாம். முதல் நாள் இப்படி கூப்பிட்டாரு. போதையில உள்ளவங்க கூட ஓரளவு தெளிவா பேசுவோம். ஆனா மது குடித்தை விட மானங்கெட்டத்தனமாக இவர் பேசிய பேச்சு இரண்டாவது நாள் என்ன பேசுறாருன்னா, அவர் சொல்றாரு சாதியவாத மதவாத கட்சிகள் நாங்கள் உள்ளே வந்து இந்த மாநாட்டுக்கு அழைக்க மாட்டோம். பாஜகவை பாட்டாளி மக்கள் கட்சி இழிவுபடுத்தும் விதத்தில் இவர் பேசியதை இரண்டாவது நாள் போதை ஆசாமி மாதிரி பேசினார். மூணாவது நாள் என்ன பேசுறாரு அப்படின்னா, 2026 திமுக முழுமையான மதுவிலக்கை கொண்டு வந்து விட்டால் 100 விஜய் போன்றவர்கள் வந்தாலும் திமுக வெற்றியை தடுக்க முடியாது. அசிங்கமா இல்லையா? முதல் நாள் சொன்னீங்க விஜயை அழைக்கிறோம்னு, மூணாவது நாள் சொல்றீங்க 2026 கொண்டு வந்து விட்டால் 100 விஜய் வந்தாலும் வர முடியாதுன்னா, அப்ப ஏன் நீங்க வந்து விஜயை பத்தி பேசுனீங்க?